अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरतराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीकुलं प्रणमामि मूर्धा भूतं सरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्यद्विरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्ग तदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिनीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय. பராசர மகர்ஷி அருளி செய்திருக்கிற இந்த விஷ்ணு புராணத்திலே 6 அம்சங்கள். அதில் முதல் அம்சத்தில் 2வது அத்தியாயம் நாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த 2வது அத்தியாயத்தில் சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, இந்த ஜெகத் சிருஷ்டி எப்படி உண்டாச்சு அப்படின்னு காட்டுறோம். எம்பெருமானுக்கு விஷ்ணு அப்படின்னு பேர். எதனாலே அந்த விஷ்ணு அப்படின்னு பேர் அப்படின்னா, சராச்சரங்கள், அதாவது இந்த உயிர் உள்ள பொருள்கள் உயிரற்ற பொருள்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் தான் வியாபித்து நிற்கிறான், உள்புகுந்து நிற்கிறான். ஆனபடியாலே அவனுக்கு விஷ்ணு அப்படின்னு பேர். சராச்சரேஷு பூதேஷு வேஷநாத்து விஷ்ணு ருச்சதே அப்படின்னு நிருப்தி காட்டுறது. அப்பேற்பட்ட அந்த விஷ்ணு எல்லாவற்றையும் வியாபிக்கிறான்னா எல்லாவற்றையும் தன்னுடைய உடம்பாக கொண்டிருக்கிறான், சரீரமாக கொண்டிருக்கிறான்னு அர்த்தம். அப்போ நம்ம பார்க்கிற கேட்குற நமக்கு தெரியற தெரியாத எந்த பொருள் இருந்தாலும் ஒரு பொருள் இருக்குன்னாலே அதை எம்பெருமான் தன்னுடைய உடம்பாக கொண்டிருக்கிறான் தான் அர்த்தம். உடம்பை கொள்ளாத ஒரு வஸ்து இல்லவே இல்லை. அப்பேற்பட்ட சகல சேத்தன அச்சேதனங்களையும் தனக்கு உடம்பாக கொண்டிருக்கிறான் அந்த எம்பெருமான். அவன்தான் சிருஷ்டி காலத்தில், அதாவது பிரளய காலத்தில் முதல்ல இருந்தான் அப்படின்னு காட்டுறது உபனிஷத் சொல்கிறது. ஏகோஹவை நாராயண ஆசீத், நாராயணன் ஒருத்தன்னா இருந்தான். ந பிரம்மா நேஷா நஹா நேமே தியாவா பிருத்திவி நட்சத்திராணி அப்படின்னு இந்த ஜோதிஷ் பதார்த்தங்கள் எதுவும் கிடையாது. இந்த லோகங்களில் ஒரு விஷயமும் கிடையாது, இருள் கிடையாது, அதாவது வெளிச்சம் கிடையாது அப்படின்னு எதுவுமே இல்லாத நாள். ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மத்தும் யாரும் இல்லாவன்னு யார் ஒருத்தன் நின்று இருந்தான்னா நின்ன ஆதிப்பிரான் அப்படின்னு காட்டுறார் ஆழ்வார். அப்போ எல்லாத்துக்கும் முன்னாடி நின்னான் எம்பெருமான், அவனுக்கு தான் ஆதிப்பிரான் அப்படின்னு பேர். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் சேத்தனா சேத்தனங்களையும் தனக்கு சரீரமாக கொண்ட எம்பெருமான் ஒருத்தனே இருந்தான் அப்படின்றதோட நேத்திக்கு சிருஷ்டியை பார்க்க ஆரம்பித்தோம். அப்படி ஒருத்தனே இருக்கிறச்சே அது என்னமா சிருஷ்டி உண்டாச்சு அப்படின்னா உபனிஷத் காட்டுறது. ச ஏகாக்கீன ரமேத, அவனுக்கு ஒருத்தனே இருந்து சந்தோஷம் உண்டாகலையாம். ஏன் எனக்கா, இந்த சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் இருக்கிறது, இந்த சேத்தனங்கள் எல்லாம் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சொத்து, என்னுடைய பிள்ளைகள், இதெல்லாம் இந்த மாதிரி உயிரற்ற இந்த தசையில், அதாவது உயிரற்ற போல இந்த தசையில் இருக்கச்சே, ஒரு சேஷ்டையும் பண்ண முடியாத தசையில் இருக்கச்சே எனக்கு எப்படி ஆனந்தம் உண்டாகும்? ஆனபடியாலே இதுகளுக்கெல்லாம் ஒரு சரீரத்தை கொடுக்க வேணும், இதெல்லாம் ஒரு சரீரம் கொண்டு எனக்கு போக்கியமாக இருக்க வேணும் அப்படின்ற ஒரு சங்கல்பத்தினாலே இந்த சிருஷ்டியை கை கொண்டான். இந்த லோகவத்துலீலா கைவல்யம்னு சூத்திரமே காட்டுறது. இதெல்லாம் அவனுடைய லீலை, கேவல லீலை. சிருஷ்டிக்கு பிரயோஜனம் கேவல லீலை அப்படின்றதெல்லாம் நேத்திக்கே பார்த்தோம். அப்போ அப்பேற்பட்ட அந்த கேவல லீலைக்காக பண்ணக்கூடிய அந்த சிருஷ்டியில அந்த எம்பெருமான் இந்த சேத்தன அச்சேதனங்களை கொண்டு தான் சிருஷ்டிக்கிறானே. அப்படி சிருஷ்டிக்கிறச்சே, அதாவது அந்த உபனிஷத் வாக்கியம் சொல்லிட்டு இருந்த ச ஏகாக்கி நரமேதா, அவனுக்கு ஒருத்தனை இருந்து ஒரு ஆனந்தமும் உண்டாகல. இந்த சேத்தனங்கள் எல்லாம் உண்டாக்கணும், இந்த சிருஷ்டியெல்லாம் பண்ணி இதுகளோட இருக்கிறச்சே தான் இவனுக்கு ஆனந்தம் அப்படின்றபடியாலே தான் சிருஷ்டித்தான். பகுஸ்யாம் பிரஜா ஏகேதி ச தபோதப்யதா ச தபஸ்தப்வா இதம் சர்வம் அசிருஜதான்றது உபனிஷத்து. அவன் சங்கல்பித்தான், ஒரு சங்கல்ப மாத்திரத்தாலே அவன் இப்போ நம்ம பண்ணுற ஒரு காரியம் இருக்குது
இப்போ ஒரு குயவன் இருக்கிறான், ஒரு மண்பானை பண்ணணும்னா ஒரு மண்பானை நான் பண்ணுறேன் அப்படி சங்கல்பிச்சபடியால் ஆகுமா, அல்லது கொஞ்சம் மெனக்கிட்டு இந்த மண்ணெல்லாம் எடுத்து அதை சக்கரத்தில் போட்டு தடியெல்லாம் எடுத்து அதை சுற்றி அதை மண்ணை அதாவது பானை ஆக்கி அதை சுட்டு இதெல்லாம் இந்த காரியங்கள் பண்ணால் பானை ஆகுமான்னா இத்தனை காரியங்கள் பண்ண வேண்டி இருக்கிறது. அவன் உடம்பு கொண்டு இத்தனை காரியங்கள் பார்க்க வேண்டி இருக்காரு. அதே மாதிரி ஒரு தச்சன் ஒரு காரியம் பண்ணணும்னாலும் அதே தான். ஒரு இந்த கட்டடம் கட்டுறவாளெல்லாம் ஒரு காரியம் பண்ணணும்னாலும் அதே, எந்த காரியம் உண்டாகணும்னாலும் அதுக்கு பின்னாடி அத்தனை காரியம் பண்ணியிருந்தாதான் உண்டு, அத்தனை வேலை பண்ணியிருந்தாதான் உண்டு, அந்த காரியம் உண்டாகும். அந்த மாதிரி இத்தனை சிருஷ்டி பண்ணான எம்பெருமான் அதுக்கு எதான கஷ்டப்பட்டானன்னா ஒன்றுமே கிடையாது, சங்கல்பித்தான், அவ்வளோதான். நான் பலவாக ஆக கடவேன்னு சங்கல்பித்தான், மொத்தமாகவே இந்த சிருஷ்டியை தான் அதை பண்ணி முடித்தான் அப்படின்னு காட்டுறது. இங்கேயும் சங்கல்பத்தை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. இந்த மற்றவாளெல்லாம் நம்ம லோகத்தில் பார்க்குறவாளெல்லாம் இதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாளே ஒழிய நானே மண்பானையாக ஆறேன், நானே மேசையாக ஆறேன் சொல்லலை. ஆனால் எம்பெருமான் என்னவா சொல்கிறான்னா, நானே இந்த உலகமாக ஆறேன்றான். நான் உலகத்தை பண்ணுறேன்னு மட்டும் சொல்லலை, நானே உலகமாக ஆறேன்றான். இப்போ சங்கல்பித்தவனும் அவனே, இந்த ஜெகத்தா பரிணமிச்சுக்கிறவனும் அவனே. அப்போ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த சிருஷ்டியை மேல்கொண்டு வர்ணிக்கிறார். அதை பார்க்கறது. ததஸ்து தத்பரம் பிரம்ம பரமாத்மா, அதாவது யதா சந்நிதி மாத்திரேன கந்தா க்ஷோபாய ஜாயதே மனசோ நோபகர்த்திருத்வாத் ததாசௌ பரமேஸ்வரः ச ஏவ க்ஷோபகோ பிரம்மன்னே க்ஷோபியஸ்ச புருஷோத்தமः ச சங்கோச்ச விகாசாபியாம் பிரதானத்வேபிச்ச ஸ்திதः அப்படின்னு காட்டுறான். நேற்றுக்கு கடைசியாக வார்த்தை ஒரு விஷயம், பிரளயம்னு எப்போ சொல்கிறது, அதாவது அதே மாதிரி சிருஷ்டின்னு எப்போ சொல்கிறது. இந்த மூல பிரகிருத்தின்ற ஒரு மூலப்பொருள் இருக்கிறதோ இல்லையா, அந்த ஜெகத்தெல்லாம் உண்டாகிறதுக்கு உண்டான ஒரு மூலப்பொருள் இருக்கிறது, மூல பிரகிருத்தின்னு பேருது. அந்த மூல பிரகிருத்தியில தான் சத்வம் ரஜஸு தமசுன்ற 3 குணங்கள் கூடி இருக்கிறது. அந்த 3 குணங்களும் சமமாக இருக்கிற நிலையில் பிரளயம் எதுவுமே கிடையாது, நாமரூபங்கள் ஒன்றுமே கிடையாது, சமமாக இருக்கும். அது அப்படி நேற்றுக்கே ஒரு உதாரணம் கொடுத்தேன், இந்த குளத்தில் ஜலம் சாந்தமாக இருக்கிற மாதிரி. அதுவும் அதில் ஒரு கல் தூக்கி போட்டால் அலையாக எழுமே. அப்போ அலையாக எழுறச்சு என்ன அர்த்தம்னா, ஒரு இடத்துல கொஞ்சம் அதாவது கீழே இருக்குது ஜலம், கொஞ்சம் கீழே போயிருக்கு, ஒரு இடத்துல கொஞ்சம் ஜலம் தூக்கி இருக்குது அப்படின்றவன் அந்த மாதிரி விஷமஸ்தித்தின்னு பேரத்துக்கு. அந்த மாதிரி இந்த சத்வ ரஜஸ் தமசுக்கள் விஷமஸ்தித்தியில் போகிறச்சே தான் சிருஷ்டி உண்டாருது, சாந்த சமஸ்தித்தியில் இருக்கிறச்சே பிரளயம் தான் இருக்கும் அப்படின்ற பரியந்தமாக நேற்று கடைசியில் பார்த்தது. அப்போ அங்கென்ன தொடர்ந்து நம்ம கொள்ளணும். அந்த மாதிரி சாந்தமாக இருக்கிறச்சே காலம் வரவே, சிருஷ்டிக்கு உண்டான காலம் வரவே எம்பெருமான் இதை க்ஷோபை பண்ணுறான். ஒரு கல் தூக்கி அந்த குளத்தில் போட்டு அலை எழுப்புற மாதிரி இந்த முக்குணங்கள் இருக்கிறதோ இல்லையா, சத்வரஜஸ் தமசுக்கள், இதை கொஞ்சம் அப்படி க்ஷோபை உண்டாக்குறான். அது க்ஷோபை உண்டான உடனே இந்த சிருஷ்டி ஆரம்பிச்சுடுறது அப்படின்னு காட்டுறா. சயேவ க்ஷோபகோ பிரம்மன் க்ஷோபியஸ்ச புருஷோத்தமः சங்கோச்ச விகாசாபியாம் பிரதானத்வேபிச்ச ஸ்திதः விகாசானுஸ்வரூபைச்ச பிரம்மரூபாதிவிஸ்தத வியக்தஸ்வரூபஸ்ச ததா விஷ்ணு சர்வேஸ்வரேஸ்வரः அப்படின்னு அந்த எம்பெருமானவன் தானே இந்த ஜெகத்தாகவும் பரிணமிக்கிறான். சங்கல்பிச்சதும் அவனே, பரிணமிச்சதும் அவனே. எப்படி சுவாமி சங்கல்பிச்சது திவ்ய ஆத்மஸ்வரூபத்தை கொண்டு, பரிணமிச்சது உடம்பை கொண்டு, தன்னுடைய திருமேனியை கொண்டு பரிணமிச்சான் அப்படின்னு பார்க்கிறோம். குணசாமியாத்து ததஸ்தஸ்மாத் க்ஷேத்ரஜ்ஞாதிஷ்டிதான் முனே குணவியஞ்சன சம்பூதி சர்வகாலே விஜோத்தமா. அவன் அந்த மாதிரி பண்ணுறச்சே இந்த க்ஷேத்ரஜ்ஞர்கள் அப்படின்னு இந்த ஜீவாத்மா நாம எல்லாம் இருக்கிறோமே, நமக்கு எல்லாம் க்ஷேத்ரஜ்ஞர்கள் அப்படின்னு பேர். க்ஷேத்திரம் ஜானாதி, இந்த உடம்புக்குள்ளே நாம இருக்கிறபடியாலே, இந்த உடம்பை நன்னு தெரிஞ்சுச்சுட்டு இருக்கிறபடியாலே நமக்கு எல்லாம் க்ஷேத்ரஜ்ஞர்கள் அப்படின்னு பேர். இந்த க்ஷேத்ரஜ்ஞர்கள் பத்த ஜீவாத்மாக்கள். இந்த ஜீவாத்மாக்களை ஒரு சரீரமாக புதுசாக சரீரமாக கொண்டு இந்த சிருஷ்டி ஆரம்பிக்கிறான். ஏன் சுவாமி, இது முன்னாடி ஜீவாத்மாக்குள்ளே எம்பெருமான் இருக்கிறானே, புதுசாக என்ன கொள்றதுன்னா முன்னாடி இருந்தது அந்த ஜீவாத்மா தக்க வைக்கிறதுக்கு. இப்போ புதுசாக அதுக்குள்ளே புகுறது அதுக்கு ஒரு நாம ரூபங்களை கொடுக்கறதுக்காக. நாம ரூபம்னா இந்த பேரு உருவம் கொடுக்கறதுக்காக அது புதுசாக புகுறான். ஒரு உதாரணம் சொல்கிறேன், புரியறதுக்காக ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நகங்கள் எல்லாம் நம்ம கையில் ஒட்டுன்னு இருக்கா, இது ஒட்டுன்னு இருக்கிற வரைக்கும் அந்த நகத்தை தொட்டு இது யாருன்னா நான் அப்படின்னு சொல்லுவேன், என் உடம்போட சேர்ந்துருக்கிறபடியால் நான் அப்படின்னு சொல்லிடுவேன். நகத்தை வெட்டுறோம், அந்த நகத்தை வெட்டுறச்சு அது கீழே விழுறது இல்லையோ, அது கீழே விழுறச்சு அந்த நகத்தை பார்த்து நான் சொல்லுவேனா? முடியாது. அது என்னுடைய நகமாக போயிடும். நகம் வேற, நான் வேறையா போயிடுவேன். அப்போ நான் இல்லாத அந்த நகம் எப்படி நின்னதுன்னா அதுக்குள்ள ஒரு ஜீவாத்மா இப்போ அதிஷ்டானம் பண்ணி நிற்கிறது. இப்போ நான் இந்த உடம்பை அதிஷ்டானம் பண்ணி இந்த ஜீவாத்மா நான் நிற்கிறேன். நகம் இந்த உடம்போட ஒட்டுன்னு இருக்கிற வரைக்கும் நகம் என்னுடையது அப்படின்னு சொல்லுவேன். நகத்தை வெட்டுட்டா அது தனியாக கீழே விழுமோ இல்லையோ,
அந்த விழுற சமயத்துக்கு வேற ஒரு ஜீவாத்மா அது அதிஷ்டானம் பண்ணி நிற்கிறது. எப்படி இந்த உடம்பை நானான ஜீவாத்மா அதிஷ்டித்து நிற்கிறேனோ இந்த மாதிரி அந்த நகத்தை ஒரு ஜீவாத்மா அதிஷ்டிச்சு நிற்கிறது. அது நிற்கவே தான் அது மேலும் அந்த ஒரு வஸ்துவுக்கு நகம்னு பேர் உண்டு, அந்த நகத்துடைய ரூபம் உண்டு. அதில் ஜீவாத்மா மட்டும் இல்லை, அந்த பேரும் இருக்காது, உருவமும் இருக்காது. அந்த ஜீவாத்மா இருக்கணும், அதுக்குள்ளே அந்த எம்பெருமான் வியாபிச்சு நிற்கணும். அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாக்கரவாணின்னு உபனிஷத் வாக்கியம். இந்த ஜீவாத்மாவை ஒரு சாதனமாக கொண்டு அதன் மூலமாக இதுக்குள்ளே புகுந்து, இந்த அச்சேதனத்துக்குள்ளே புகுந்து இதுக்கு நாமங்கள் ரூபங்கள் எல்லாவற்றையும் கொடுக்குறேன். இதுதான் கௌஹு, இதுதான் பசுமாடு, இதுதான் புலி, இது சிங்கம், இது கருடி, இது மரம், இது மட்டை, இது கல் மண் எல்லாம் சொல்லணும்னா எல்லாவற்றுக்குள்ளேயும் ஒரு ஜீவாத்மாவை அதிஷ்டானம் பண்ணி உள்ள புகுந்தால்தான் உண்டு. அந்த காரியத்தை பார்க்கலாம். எம்பெருமான் குணசாமியா ததஸ்தஸ்மாத் க்ஷேத்ரஜாதிஷ்டிதான் முனே குணவியஞ்ச சம்பூதி சர்க்ககாலே த்விஜோத்தமா பிரதான தத்துவம் உத்பூதம் மகாந்தம் தத்சமாவிருணோத் சாத்விகோ ராஜசஸ்சைவ தாமசஸ்ச த்ரிதாமஹான் பிரதான தத்வேன சமம் த்வச்சா பீஜம் ஏவாவிருத்தம் வைகாரிகஸ்தைஜசஸ்ச பூதாதிஷ்சைவ தாமசஹா அப்படின்னு இது மேலே ஒரு விஷயத்தை சொல்கிறார். அதாவது இந்த மூல பிரகிருதி இருக்கிறதோ இல்லை, இந்த மூல பிரகிருத்தியை அந்த குணங்களெல்லாம் க்ஷோபை பண்ண உடனே, அதாவது கொஞ்சம் அதை கலக்கின உடனே அது சிருஷ்டி ஆரம்பிக்கிறதோ இல்லையோ, அந்த சிருஷ்டி ஆரம்பிக்கிறச்ச மூல பிரகிருத்தியானது இப்போ இருக்கிற இந்த வஸ்துக்கள் வரைக்கும் எப்படி மாறி இருக்கிறதுனா அதுக்கு ஒரு கிரமத்தை சொல்லிட்டே போகிறா. மேலே மூல பிரகிருத்தின்றது மகத்து, மகான் அப்படின்ற ஒரு தத்துவம் மகத்தாக மாறுறது. அந்த மகத்தானது அகங்காரமாக மாறும். அகங்காரம் தான் சுவாமி, நான் அப்படின்னு சொல்லிக்கிறேன், அந்த அகங்காரம் தான் இல்லை, இது தத்துவமே அகங்காரம் அப்படின்னு பேர். எப்படி கல் மண் மட்டை அப்படின்றோமோ அந்த மாதிரி தத்துவத்துக்கே அகங்காரம்னு பேர். அந்த அகங்காரமாக மாறும். மூல பிரகிருதி மகானாக மாறும், மகான் அகங்காரமாக மாறும். அகங்காரம் மூணா பிரியும். சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம் மூணா பிரியும், 3 பாகமாக பிரியும். அதில் தாமச அகங்காரத்தின் பிறக்கிறது தான் நம்ம பார்க்குற பஞ்சபூதங்கள். பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம்னு 5 பூதங்கள் பார்க்குறோமா, அந்த 5 பூதங்கள் எல்லாமே தாமச அகங்காரத்தின்னு பிறந்தது. ஆனால் இது நேராக இந்த பூதத்தை பிறப்பிச்சுடுமான்னா அது கிடையாது. ஒரு உதாரணம் கொடுக்குறேன். நாம் எல்லாம் தயிர் உர குத்துறோம். அந்த தயிர் உர குத்துனா முதல் நாள் ராத்திரி பாலாக இருக்கும், அதுக்குள்ளே தயிர் சேர்த்துடுறோம், அது கலக்கி வச்சுடுறோம். பார்க்குறச்சு என்னவா இருக்கும், பாலாக இருக்கும். அது உடனே எல்லாம் தயிரை மாறாது, பாலாக தான் இருக்கும். மறுநாள் காலத்தால் எடுத்து பார்த்தா நல்லா சுத்தமாக தயிராக உட்காண்டிருக்கும், கட்டியாக உட்காண்டிருக்கும். இந்த பாலாக பார்க்குறோம், தயிராக பார்க்குறோம், நடு ராத்திரியில் எழுந்ததை பார்த்தா என்னவா இருக்கும் அது அப்படின்னா, இந்த பக்கம் பாலாகவும் இல்லை, இந்த பக்கம் தயிராகவும் இல்லை, நடுவில் ஒரு நிலவை நிற்கிறதா, பால் தயிராக மாறிண்டு இருக்கிற நிலையாக இருக்கிறதா. அந்த மாதிரி ஒரு பூதத்தினும் இன்னொரு பூதம் உண்டாகணும்னா முதல்ல தன்மாத்திரைன்னு ஒன்று உண்டாகும், அதுதான் நடுநிலை. இந்த பூதத்தினும் அடுத்த பூதம் உண்டாகணும் அப்படின்னா நடுவில் ஒரு உருவம் இருக்கும், அதுக்கு தான் தன்மாத்திரா அப்படின்னு பேர். நடுநிலைக்கு தான் தன்மாத்திரைன்னு பேர். அப்போது ஆகாசம் முதல்ல உண்டாகும், அந்த அகங்காரத்தின்னா முதல்ல சப்த தன்மாத்திரை, அந்த சப்த தன்மாத்திரைன்னா ஆகாசம். ஆகாசத்தின்னா ஒரு பக்கத்தில் அடுத்த தன்மாத்திரை உண்டாகும், பூதம் உண்டாகும், அடுத்த தன்மாத்திரை பூதம், அடுத்த தன்மாத்திரை பூதம். இந்த மாதிரி 5 பூதங்களுக்கும் வந்துடும். ಶಬ್ದ ತನ್ಮಾತ್ರತಿನ್ನೋ ಆಕಾಶಂ, ಆಕಾಶತ್ತಿನ ಸ್ಪರ್ಶ ತನ್ಮಾತ್ರೆ ಅದನ್ನಿನ್ನೋ ವಾಯು, ಅದನ್ನಿನ್ನೋ அந்த ஸ்பர்ஷ தன்மாத்திரத்தின்னோ அடுத்த தன்மாத்திரமான சப்த ஸ்பர்ஷ ரூப தன்மாத்திரை, அது இன்னும் தேஜஸ் அக்னி. அந்த ரூப தன்மாத்திரத்தின்னோ அடுத்தது கந்த தன்மாத்திரை அப்படின்றது, அதோட ஜலம் அப்படின்ற தத்துவம், அத்தோட கந்த அதாவது ரச தன்மாத்திரை, அத்தோட ஜலம் அப்படின்றது, கடைசியில் கந்த தன்மாத்திரை, அத்தோட பூமி. அப்போ இந்த 5 தன்மாத்திரைகள் சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தங்கள் அப்படின்னு காட்டுறான். இந்த சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தங்கள் அப்படின்றது 5 தன்மாத்திரைகள். என்ன அது கேட்குறோம், இப்போ நான் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு கேட்கறது எப்படி கேட்கறதுன்னா, ஆகாசம்ன்ற ஒரு தத்துவம் இருக்கவே தான் எல்லாருக்கும் கேட்கும். ஆகாசம் இல்லை சொல்கிறது ஒன்றுமே கேட்காது. ஏன்னா ஆகாசத்துலலாம் சப்தம்ன்ற குணம் உண்டு. அப்போ அந்த குணத்தோட கூடின அந்த மூல ரூபம் இருக்கிறதோ இல்லையோ நடுநிலை, அதுக்கு தான் தன்மாத்திரையும் பேர். அந்த குணம் இருக்கிற மூல ரூபத்தின்னா அந்த பெரிய பூதமாக விரியும். எப்படி ஒரு பீஜத்தின்னா ஒரு பெரிய மரம் முளைக்குமோ, மரம் பெருசாக வளர்ந்து நிற்குமோ, அந்த மாதிரி இந்த தன்மாத்திரைன்னா பெருசாக இந்த பூதம் உண்டாகும். சப்த தன்மாத்திரத்தின்னா ஆகாசம். அப்போ ஆகாசத்துக்கு சப்தம் குணம். அது நின்னா ஸ்பர்ஷ தன்மாத்திரை, அது நின்னா வாயு. அப்படின்னா காற்றுக்கு தான் தொடு உணர்ச்சி உண்டு.
காற்றுல தான் தொடு உணர்ச்சிக்கு உண்டான அந்த குணம் உண்டு. அதுக்கு தான் ஸ்பர்ஷம் அப்படின்னு பேர். இப்போ காற்று வீசிட்டு இருக்கு, ஃபேன் போட்டுருக்கோம், ஃபேன் போட்டால் நமக்கு சுத்தமாக இருக்குன்றோம். எப்படி தெரியுறது? உடம்புல ஏதோ குழுன்னு ஏதோ காற்று வீசிட்டு இருக்கிறது தான் தெரியுது. எப்படி தெரியும்? அந்த ஸ்பர்ஷம் நமக்கு எப்படி தெரிஞ்சுன்னா, காற்று இருக்கவே தான் ஸ்பர்ஷமே தெரியும், இல்லைன்னா காற்று இல்லைன்னா ஸ்பர்ஷம் தெரியாது. அப்போ அது ஒன்று. வாயு என்ன ஸ்பர்ஷத்தன் மாத்திரை, அது என்ன வாயு. அடுத்தது என்ன வந்ததுன்னா அதாவது ரூபத்தன் மாத்திரை. நமக்கு கண்ணுக்கு தெரியறது. எப்படி சுவாமி தெரியறதுன்னா, லைட் போட்டால் தான் தெரியும் சொல்கிறோமா? லைட் இல்லாமல் தெரியுமா? அந்த லைட் எங்கே வந்தது? அது தேஜஸ் பதார்த்தம் எங்கே வந்ததுன்னா அக்னி. அந்த அக்னின்ற தேஜஸ் பதார்த்தம் அதை உண்டாக்கினா. அப்போ ஒரு பக்கத்தில் அதுக்கு உண்டான குணமான ரூபம், கண்ணுக்கு தெரிகிற உருவம், அந்த உருவத்தோட இந்த அக்னி. நாலாவது ரசம். நம்ம தீர்த்தம் சாப்பிட்றோமோ இல்லையோ, ஜலம் சாப்பிட்றோமோ இல்லையோ, அந்த ஜலத்தில் தான் ரசம் இருக்கும். ஒருத்தர் சொன்னால், இல்லை சுவாமி நம்ம ஆற்றுல சாம்பார்லேயும் ரசம் இருக்கும், நம்ம ஆற்றுல சாத்தம்லேயும் ரசம் இருக்கும், நான் பண்ணுற தளிகையிலும் ரசம் இருக்கும். உடனே கேட்டால் வாஸ்தவம் தான், அதெல்லாம் ரசம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோமே, எப்படி வந்தது? தண்ணீரே சேர்க்காமல் எந்த ரசம் வர முடியும்? முடியவே முடியாது. எந்த தலையும் பண்ண முடியாது. தண்ணீர் இல்லாமல் ஒரு தலையை பண்ண முடியாது. அதே மாதிரி தண்ணீர் இல்லாமல் ஒரு செடியை வளர்க்கவே முடியாது. எந்த வஸ்துவும் உண்டாகவே ஆகாது. அந்த தண்ணீரை சாரமாக கொண்டு தான் ரசமே உண்டாகும். அந்த தண்ணீரால் தான் புளிப்போ உப்போ காரமோ எந்தவோ அதெல்லாம் உண்டாகுது. தண்ணீரால் தான் அந்த ரசமே உண்டாகும். அப்போ ரச தன்மாத்திரை, அது வேண்டிய ஜலம், அதுக்கு அதோடைய பூதமான ஜலம். கடைசியில் இந்த கந்த தன்மாத்திரை, வாசனைன்றது ஒன்று இருக்குன்னா அது பூமியால் தான் வரும். மழை வந்தாலே அந்த மண் வாசனை நல்லா வரும் இல்லையா? எப்படி வரும்? அந்த பூமிக்கு உண்டான ஒரு தனிப்பட்ட ஒரு குணம்னா வாசனை. அப்போ அந்த பிருத்திவி அம்சம் எங்கே இருக்கிறதோ அங்கே வாசனை இருக்கும். அப்போ இந்த சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தங்கள் அப்படின்னு தன்மாத்திரைகள், இந்த குணங்கள் சொல்லிடுச்சு. அதுக்குண்டான பூதங்கள் ஒரு பக்கத்தில் ஆகாசம், வாயு, அக்னி, ஆபஹா அப்படின்ற ஜலம், கடைசியில் இந்த பூமி அப்படின்ற இந்த 5 பூதங்கள். இந்த தன்மாத்திரைகள் 5, பூதங்கள் 5, மொத்தம் 10. இந்த 10ம் தாமச அகங்காரம் அப்படின்ற தத்துவத்திலும் உண்டாடுது. இன்னொரு பக்கம் சாத்விக அகங்காரம்னு ஒன்று இருக்குது. 3 பிரியறதுன்னு சொன்னேன். அகங்காரம் 3 பிரியறதுன்னு. அதில் தாமச அகங்காரத்தின இந்த 10 விஷயங்கள் வந்துடுத்தோ. சாத்விக அகங்காரத்தின்னா அப்படின்னாக்கா, சப்தஸ்பர்ஷ ரூப ரசங்கள் கந்தங்களெல்லாம் வந்ததோ இல்லையோ, அதெல்லாம் நம்ம உணர்றதுக்கு நமக்கு இந்திரியங்கள் வேணும். சப்தம் இருக்குது, அதை நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னாக்கா, காது இருக்குது, கேட்குறோம். ஆமாவா? அதே மாதிரி ஸ்பர்ஷம், இந்த ஸ்பர்ஷம் நமக்கு இருக்குது. அந்த ஸ்பர்ஷம் அப்படின்ற குணம் இருக்குது. அது நமக்கு எப்படி தெரியும்னா, தோல் இருக்குது, அதனால தெரியும். 3வதா சொன்னால் தேஜஸ் ரூபம் இருக்குது, எப்படி தெரியும்னா கண் இருக்குது, அதனால தெரியும். அதே மாதிரி ரசம், இந்த ரச தன்மாத்திரை, அந்த குணத்துக்கு ரசம் அப்படின்றது இருக்கிறது. அது எப்படி தெரிஞ்சுக்கணும்? நாக்கு இருக்குது, தெரியும். நாக்கு இல்லாமல் எப்படி ரசம் தெரியும்? நான் தொட்டு பார்த்தேன், ரசம் தெரிஞ்சுது, யாரும் சொல்ல முடியுமா? இல்லை நான் பார்த்தேன், ஆனபடியால் தொட்ட உணர்ச்சி கிடச்சிது, யாரும் சொல்ல முடியும்? எதுவும் மாற்ற முடியாது. அந்தந்த குணங்களுக்கு அந்தந்த இந்திரியங்கள் அப்படின்னு இருக்கிறது. அதே மாதிரி கடைசியில் கந்தம், இந்த பிருத்திவி இருக்கிறது, கந்தம் வாசனை இருக்கிறது. அது எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? மூக்கு இருக்குது, அதனால தெரியும். அப்போ இந்த கண்ணு, மூக்கு, காது, நாக்கு, தோல் அப்படின்ற 5 விஷயங்கள் இருக்கிறதால இதுக்கு தான் இந்திரியங்கள்னு பேர். ஒருத்தர் சொன்னான், அப்போ இந்த கண் இல்லாத பிறந்தவனுக்கு அது இல்லை, அந்த கண் கோலம் இருக்கிறது, ஆனால் கண் தெரியலன்றா. அதெல்லாம் கண் கோலத்துக்கு இந்திரியம் பேர் இல்லை, அதுக்குள்ளே இருக்கிற இந்திரியம்ன்ற ஒரு தத்துவம் இருக்குது. அதான் சக்தி. இந்த கோலம் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இந்த கோலம் இருக்கும், அதுக்குள்ளே பார்க்குற சக்தி உண்டான அந்த இந்திரியம் காரியம் பண்ணாதான் பார்க்கவே முடியும். நான் சொல்கிறது புரியறதா? அந்த இந்திரியம் காரியம் பண்ணாதான் முடியும். மூக்கு இருக்குது, எல்லாருக்கும் வாசனை வந்துடுமா? முடியாது. சில பேருக்கு தான் சில வாசனைகள் தெரியும் அப்படின்றான். கண் இருக்குது, எல்லாருக்கும் தெரியாது. அதே மாதிரி தோல் இருக்குது, எல்லாருக்கும் தொடர்றதுன்றது தெரியாது. அதே மாதிரி இந்த காது இருக்குது, எல்லாருக்கும் காது பெருசாக இந்த ஓட்டையோடு இருக்குது, ஆனால் கேட்கறதானா கேட்கல. ஏன்னா உள்ள இந்திரியம் வேலை பார்க்கல. அப்போ இந்திரியம் வேறு, இந்த வெளியில் இருக்கிற இந்த பிண்டங்கள் வேறு. நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இதுக்குள்ளே இருக்கிற இந்திரியங்கள் இருக்கிறதோ இல்லையோ, அந்த இந்திரியங்கள் எல்லாம் நமக்கு வேணும். இந்த சப்தாதி விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த இந்திரியங்கள் வேணும். அது 5 இந்திரியங்கள் உண்டாச்சு சாத்விக அகங்காரத்தில். அது மட்டும் போருமா? அந்த இந்திரியங்கள் மட்டும் இருந்தால் போருமா? போராது. அந்த இந்திரியங்கள் எல்லாம் செலுத்தக்கூடிய ஒரு தலைவன் வேணுமோ இல்லையோ, அந்த தலைவனுக்கா மனஸ் அப்படின்னு பேர். அந்த மனசு எங்கே இருக்கிறதோ அங்கே தான் இந்திரியங்கள் போகும். இதே போல் இப்போ மனசு புராணத்தில் இருந்தால் கண்ணு காது இங்கே இருக்கும், மனசு அங்கே இருந்தால் காது கண்ணு அங்கே போயிடும் இல்லையா? அப்போ மனசுன்ற ஒரு தலைவன் எங்கே பிடிச்சி விற்கிறானோ இந்திரியங்கள் அங்கே இருக்கும். அந்த மாதிரி இந்த மனசுன்ற ஒரு இந்திரியம், அதுவும் ஒரு புலன்.
என்ன ஒன்று இது 5 வெளிப்புலன், மனசுன்றது உள்புலன். அப்போ உள்ளே இருக்கிற அந்த புலன் மனசு, வெளியில் இருக்கிற இந்த 5 புலன்கள் கண்ணு, மூக்கு, நாக்கு, காது, தோல் அப்படின்ற இந்த 5. இது 5 + 1 6. இந்த 6 இந்திரியங்கள் சாத்விக அகங்காரத்தில் உண்டாச்சு. புரியுறதா? அப்போ இந்த 6 இந்திரியங்கள், இங்கே 10 விஷயங்கள், அதாவது 5 பூதங்கள், 5 தன்மாத்திரைகள், அப்போ 16. அதுக்கு மேலே இந்த 5 கர்மேந்திரியங்கள், அப்படி இந்த 5 ஞானேந்திரியங்கள்னு பேர். இதனால் ஞானத்தை பெறுறோம் இல்லையா? அந்த ஞானத்தை அந்த விஷயங்கள் பற்றினா ஞானத்தை நம்ம பெறுறதுக்கு தான் ஞானேந்திரியங்கள்னு பேர். அது மட்டும் தானே இருக்குது உடம்புல. அது தவிரவும் இன்னும் 5 இருக்குது. என்னன்னா, கை இருக்குது, கால் இருக்குது, வாய், நாக்கு. நாக்கு ஒரு பக்கத்தில் ரசத்தை பார்க்கறதுன்றது இருந்தாலும் வாய் இருக்குது, பேசுறதுக்கு வாய் இருக்குது. அதே மாதிரி மலஜலங்கள் கழிக்கிறதுக்குன்னு துவாரங்கள் வச்சுருக்கா பெருமாள். அப்போ இந்த 5, இந்த கையால் நம்ம எதை கைக்கு வேண்டிய சில்ப காரியங்கள் எல்லாம் பண்ணுறோம். காலுன்னா கமனம், எங்கன்னா போய் வரணும்னா கால் கொண்டு அந்த போய் வர்ற காரியம் பண்ணுறோம். அதே மாதிரி வாய் இருக்குன்னா பேசுகிறோம். இந்த மலஜலங்கள் கழிக்கிறதுக்கு அது இந்த துவாரங்கள் இருக்குது. அப்போ இந்த 5 கர்மேந்திரியங்கள்னு பேர். இதனால் 5 கர்மாக்களை பண்ணுறது 5 கர்மேந்திரியங்கள்னு பேர். அப்போ 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், ஒரு மனசு. ஆக எத்தனாச்சு? இது 11. இந்த பக்கம் 5 பூதங்கள், 5 பூத சூக்ஷ்மங்கள் அல்லது 5 தன்மாத்திரைகள், ஆக 10. ஆக மொத்தத்தில் இது 11, இது 10, 21 தத்துவங்கள் ஆயிடுச்சு. இந்த 21 எங்கேருந்து வந்தது? அகங்காரம் அப்படின்ற ஒரு தத்துவம் 22. அகங்காரம் எங்கேருந்து வந்தது? மகான் அப்படின்ற தத்துவம், அது 23. அந்த மகான் எங்கேருந்து வந்தது? இந்த மேலே மூல பிரகிருதி, அது 24. ஆக மொத்தத்தில் எத்தனை தத்துவங்கள் இருக்கிறதுன்னா அதான் காட்டுறா, 24 தத்துவங்கள். மூல பிரகிருதி, மகான், அகங்காரம், இந்த பக்கத்தில் 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், அதுக்கு மேலே இந்த பக்கம் மனசு, அதுக்கு மேலே இந்த பக்கம் 5 பூதங்கள், 5 தன்மாத்திரைகள். ஆக மொத்தத்தில் 24 தத்துவங்கள். 24 தத்துவங்கள்னால் எங்கே தெரிஞ்சுக்கலாம்னா, தேவபெருமாள் சன்னதி போங்கோ, 24 படின்னு இருக்குது. முதல்ல 10 படி, அதுக்கப்புறம் 24 படி, அதுக்கப்புறம் 6 படின்னு இருக்குது. 10, 6 அப்புறம் வச்சுக்கலாம். இப்போதைக்கு 24 படின்னு எடுத்துக்கோங்க. எங்கன்னா மலை ஏறணும். தேவபெருமாளை சேவிக்கிறச்ச முதல்ல ஒரு 10 படி ஏறினதுக்கப்புறம் ஒரு சின்ன மலை ஏறணும். அந்த படியை ஏறுறச்ச தெரிஞ்சவாளுக்கு சரி, தெரியாதவாளுக்கு திரும்பி சொல்கிறேன், அந்த தேவபெருமாள் சன்னிதியில் அந்த படி ஏறுறச்ச கவுண்ட் பண்ணுங்க, எத்தனை இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுங்க. சரியாக 24 இருக்கும். ஏன் சுவாமி 24னா? அதுதான் இந்த 24 தத்துவங்களை தாண்டி நாம் நிற்ந்தால்தான் தேவபெருமாளை சேவிக்கலான்னு ஒரு தத்துவத்துக்காக அந்த 24 படி பண்ணி வச்சிருக்கா. வேணுன்ட்டு அந்த 24 பண்ணி வச்சிருக்கா. ஏன்னா 24 தத்துவங்கள் இந்த அச்சேதனம், இந்த அச்சேதனத்தெல்லாம் மீறி நானான சேத்தனன் அங்கே நின்னாதான் 26ஆம் தத்துவமான அந்த எம்பெருமானை சேவிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த 24 படி பண்ணி வச்சிருக்கா. இதுக்காக சொல்ல வந்து இந்த 24 தத்துவங்கள் அப்படின்னு இருக்கிறது அதெல்லாம் எப்படி உண்டாச்சு? மேல்கொண்டு இப்போ நான் சொன்னதெல்லாம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஸ்லோகமாக சொல்கிறதாச்சு இதே விஷயந்தான் வரும். ஒரு ஸ்லோகத்தை நிறுத்தி சொல்கிறதுக்காட்டிலும் மொத்த ஸ்லோகத்தை எடுக்கலாம்னு படிச்சுன்னு போயிடுறேன். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் அதே தான், அவ்வளோதான் விஷயம். அதே மேலே காட்டுறார். பிரதான தத்துவம் உத்பூதம் மகாந்தம் தத்சமாவிருணோத்து சாத்விகோ ராஜசைவ தாமசச்ச த்ரிதா மகான். அந்த சாத்விக ராஜச தாமசம்னு அகங்காரம் அது மகானானது 3 ஆறுது. பிரதான தத்துவேன சமம் துவச்சா பீஜம் விவாவிருத்தம் வைகாரிக ஸ்தைஜசச்ச பூதாதிச்சைவ தாமசா. இல்லை இன்னொன்று, இந்த தாமச அகங்காரம்னு சொன்னேனே, அந்த தாமச அகங்காரத்துக்கு தான் பூதாதின்னு பேர். ஏன் அப்படின்னாக்கா பூதங்களுக்கு எல்லாம் ஆதியாக இருக்கிறது. இன்னொன்று சாத்விக அகங்காரம் இருக்கிறதோ இல்லையோ, இதுக்கு தான் இது வைகாரிக அகங்காரம்னு பேர். அது விகாரத்தை அடையிறது, ஆனபடியால் அதுக்கு வைகாரிக்கம்னு பேர். நடுவில் ஒன்று இருக்குது ராஜச அகங்காரம். அதை பற்றி பேசவே இல்லை, நானும் பேசலை, நீங்களும் கேட்கல. அந்த ராஜச அகங்காரம்னு ஒன்று இருக்குது, 3ஆக பிரியறதுன்னு சொன்னேன். அதில் சாத்விக அகங்காரத்தில் இதெல்லாம் வந்துடுது, தாமச அகங்காரத்தில் இதெல்லாம் வந்துடுது. நடுவில் ராஜச அகங்காரம்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் வரவே இல்லையா சுவாமி? அது ஒன்றுத்தையும் சிருஷ்டிக்காது. ஆனால் ஒன்று பண்ணும், இந்த சாத்விக தாமச அகங்காரங்கள் தங்களுடைய காரியத்தை உண்டாக்கணும்னா இது நடுவில் ஒரு கேட்டலிஸ்டாக நிற்கணும். இது நடுவில் நின்று அந்த காரியங்களெல்லாம் உற்பத்தி பண்ணும், காரகமாக நின்று அந்த காரியங்களை உற்பத்தி பண்ணும். அவ்வளோதான் அதனுடைய காரியம், வேற ஒன்றும் பண்ணாது. அந்த சாத்விகத்தை பார்க்கும், இதெல்லாம் உண்டாக்கு அப்படின்னும். தாமசத்தை பார்க்கும், இதெல்லாம் உண்டாக்குன்னும். அது ரெண்டுத்து தொட்டுண்டு நிற்கிறபடியால் அதெல்லாம் உண்டான உடனே தன்னாட்டு உட்காந்துடும். அவ்வளோதான், வேற ஒன்றும் பண்ணாது. அந்த ராஜச அகங்காரன்றது ஒன்றும் பண்ணாது. அது அதிகப்படியான விஷயம். அது சொல்கிறது வைகாரிக தைஜசச்ச பூதாதிச்சைவ தாமசா அப்படின்னு. வைகாரிக அகங்காரம், தைஜச அகங்காரம், பூதாதி அப்படின்னு 3 அகங்காரங்கள். அதுதான் கிரமமாக சத்வம் ரஜசு தமசு அப்படின்னு 3 காட்டினார்.
त्रिविधोऽयम् अहङ्कारः महत्तत्त्वाद् अजायत भूतेन्द्रियाणां हेतुः स त्रिगुणत्वम् त्रिगुणत्वाद् महामुने यथा प्रधानेन महान् महता तथावृतः भूतादिस्तु विकुर्वाणः शब्दतन्मात्रकं ततः ससर्ज शब्दतन्मात्रात् आकाशं शब्दलक्षणம். முதல்ல சப்த தன்மாத்திரை உண்டாச்சு, அது இன்னும் ஆகாசம் அப்படின்ற தத்துவம் உண்டாச்சு. அது மேலே சப்த மாத்திரம் ததாகாசம் பூதாதிஸ்ஸ சமாவிரணோத்து ஆகாசஸ்து விகுர்வாணः ஸ்பர்ஷ மாத்திரம் சசர்ஜः. அதில் நின்றும் அந்த அதாவது சப்த தன்மாத்திரன்னா ஸ்பர்ஷ தன்மாத்திரை அது இன்னும் வாயு. அது மேலே பலவான் அபவத் வாயு தஸ்ய ஸ்பர்ஷோ குணோ மதः ஆகாசம் சப்தமாத்திரம் தூ ஸ்பர்ஷமாத்திரம் சமாவிரோத் ததா வாயுர்விகோர்வாணः ரூபமாத்திரம் சசர்ஜः ஜோதிருத்பத்யதே வாயோஹ தத்ரூப குணமுச்சதே. அப்படின்னு அந்த ஸ்பர்ஷத்தின்னா ரூபம், அதாவது ரூப தன்மாத்திரம் உண்டாருது. இந்த பக்கம் அக்னி அப்படின்ற தத்துவம் உண்டாருது. தத்தோ அதாவது ஸ்பர்ஷமாத்திரம் தூ வை வாயு रूपमात्रं समावृणोत् ज्योतिश्चापि विकुर्वाणं रसमात्रं ससर्जः सम्भवन्ति ततोऽम्भांसि ரசாதாராணி தானிச்சா ரசமாத்திராணி சாம்பாம்சி ரூபமாத்திரம் சமாவிரணோத்து. அப்படின்னு அதில் நின்ற ரசத்தன்மாத்திரை, அந்த ரசத்தன்மாத்திரைக்கு உண்டான அதாவது ஜிக்வா அப்படின்ற அந்த நாக்கு அதுவும் உண்டாருது. அந்த தன்மாத்திரை உண்டாருது, அந்த பூத்தம் உண்டாருது. சரி, ஜலம் என்ற தத்துவம் உண்டாருது. அது மேலே விகுர்வாணானி சாம்பாம்சி கந்தமாத்திரம் சசர்ஜிரே சங்காத்தோ ஜாயத்தே தஸ்மாத் தஸ்ய கந்தோ குணோமதா. அப்படின்னு அது இந்த ரசத்தன்மாத்திரை இன்னும் கந்த தன்மாத்திரை அது இன்னும் பூமி அப்படின்ற இந்த பிருத்திவி அப்படின்றது உண்டாருது. தஸ்மின் தன்மாத்திரம் தேன தன்மாத்திரதா ஸ்மிருதா தன்மாத்திராணி அவிசேஷாணி அவிசேஷாஸ்தோஹி தே. அதுக்கு எதனால தன்மாத்திரைன்னு பேருன்னா அந்த குணமாத்திரமாக அதில் இருக்கும். ஆனபடியால் அதுக்கு தன்மாத்திரைன்னு பேர். தன்னை பெரிய ஆலமரம் இருக்கும், அது எப்படி உண்டாச்சு? ஒரு சின்ன பீஜத்தில் தான் உண்டாச்சு. அந்த பீஜத்தில் என்ன சுவாமி, இந்த பெரிய மரம் சுருங்கி அதை யாரும் மடிச்சதுக்குள்ளே வச்சுருப்பாருன்னா அத்தனை பெரிய மரமாக விரியறதுக்கு வேண்டிய ஒரு விஷயம் மட்டும் அதில் இருக்கும். அந்த சக்தின்றது மட்டும் அதில் இருக்கும். அது ஒன்று இருந்தாலே போரும், மொத்த மரமாக தான் விரிஞ்சிடும். அப்படின்ற மாதிரி இந்த குணம்ன்ற மாத்திரம் அதில் இருக்கிறபடியாளருக்கு அது தன் மாத்திரம் அப்படின்னு பேர். அந்த குணமானது இந்த பூதமாக விரியிறது அப்படின்னு தான் காட்டுறான். நசாந்தா நாபி கோராஸ்தே நமூடாச்சாபிசேஷினஹ பூத தன்மாத்திர சர்கோயம் அகங்காராத்து தாமசாத்து. அந்த சிருஷ்டி உண்டாடுறச்சே அந்த மூல பிரகிருதி இன்னும் மகானு அகங்காரம் இதெல்லாம் உண்டாடுறது இல்லையோ, அந்த இடத்துல அந்த விஷயங்கள் எல்லாம் கோரமாகவும் இல்லை, சாந்தமாகவும் இல்லை, மூடமாகவும் இல்லை. கோரம்னா ரொம்ப தீக்ஷ்ணமாக இருக்கிறது, அதாவது நமக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி சாந்தம்னா ஒன்றுமே இல்லை, இனர்ட் அப்படின்ற ஆங்கிலத்தில் சாந்தமாக இருக்கிறது, அது நமக்கு ஒன்றும் பண்ணாது, க்ஷோபை பண்ணாது அப்படின்னு. மூடம்னா ரெண்டும் தெரியாது, அது சாந்தமாவோ கோரமாவோ ஒன்றும் தெரியாது. மூடமாக இருக்கிறதுனா இருக்கிறதே தெரியாது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி மூணு விதமாகவும் சொல்ல முடியாது. எது வரைக்கும் அகங்காரம் வரைக்கும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் பூத தன்மாத்திர சர்கோயம் அகங்காராத் தாமசாத்து தைஜசானீந்திரியாணி ஆகுகு தேவா வைகாரிகா தசா அப்படின்னு இந்த அந்த இன்னொரு பக்கத்தில் அந்த க்ஷமிக்கணும் தைஜச அகங்காரம், அந்த வைகாரிக அகங்காரம்ன்று நான் இப்போ பேர் மாற்றி சொல்லிட்டேன். இந்த சாத்விக அகங்காரம் இருக்கிறது தைஜச அகங்காரம் பேர். தைஜசானி இந்திரியாணியாகு தேவா வைகாரிகா தசா ஏகாதசம் மனச்சாத்திர தேவா வைகாரிகா ஸ்மிருதாக அப்படின்னு இந்த இந்திரியங்கள் அப்போ சொன்னேன். இந்த சாத்விக அகங்காரத்தில் இந்திரியங்கள் எல்லாம் உண்டாருது, மனசு உண்டாருது அப்படின்றதெல்லாம் சொன்னேன். அந்த இந்திரியங்களை இங்கே பட்டியலிடுறார். त्वक्चक्षुर् नासिका जिह्वा श्रोत्रमत्र च पंचमं शब्दानीनाम अवाप्त्यर्थम बुद्धियुक्तानि वैद्विजा. त्वक तोल அப்படின்றது ஒன்று, சக்ஷுஸ் கண்ணு, நாசிகா மூக்கு, ஜிக்வா நாக்கு, ஸ்ரோத்ரம் காது, இந்த அஞ்சு ஞானேந்திரியங்கள் அப்படின்னு பேர். இதற்கு மேலே மனசு இப்படின்னு உண்டாருது. இதெல்லாம் ஒரு பக்கத்தில். இன்னொன்று கர்மேந்திரியம் அப்படின்னு இருக்கிறது. பாயூபஸ்தோ கரோத்வோ பாதோ வாச்ச மைத்ரேய பஞ்சமி விசர்க சில்ப கத்யுக்தி கர்மதேஷாஞ்ச கத்தியத்தை அப்படின்னு பாயு உபஸ்தங்கள் மலஜலங்கள் கைகள் துவாரங்கள், கரோ 2 கைகள், பாதோ 2 கால்கள், வாக்கு வார்த்தை, அதாவது இந்த வார்த்தை அப்படின்ற ஒரு இந்திரியம் இருக்கிறது. இதெல்லாம் கர்மேந்திரியங்கள் அப்படின்னு பெயர் பெறுறது. ஆகாஷ வாயு தேஜாம்சி சலிலம் பிருத்திவி ததா சப்தாதிபிர் குணை பிரம்மன்னே சயுக்தான் உத்தரோத்தரைஹி அப்படின்னு எந்தெந்த இந்திரியங்கள் எதத்தோட சேர்றது அப்படின்னு எல்லாமே முன்னாடி இப்போ தான் சொன்னது. அது அப்படியே காட்டுறார். ஆகாஷ வாயு தேஜாம்சி அப்படின்னு அந்த விஷயத்தை காட்டுறார். சாந்தா கோராஷ்ட மூடாஷ்ட விசேஷாஸ்தேன தேஸ்மிருதாக அப்படின்னு அந்த பூதங்களுக்கு வர்றச்சேதா இது சாந்தம், இது மூடம், இது கோரம் அப்படின்னு பிரிச்சுடுறான். ஆகாசம் எப்படி இருக்கும்னா அது மூடமாக இருக்குது, இருக்கிறதே தெரியாது. மூடமாக இருக்கிறதுனா இருக்கிறதே தெரியாதுன்னு அர்த்தம். அது ஆகாசம்ன்றது மூடமாக இருக்குது.
அதுக்கு அடுத்தது வாயு அக்னி அப்படின்னு ரெண்டும் கோரங்கள் அப்படின்னு காட்டுறான். கோரங்கள்னா அந்த வாயு காற்று ஜோரா வீசுறச்சவும் நமக்கு தாங்க முடியாது, அதே மாதிரி இந்த அக்னி பெருசாக எரிஞ்சாலும் நமக்கு தாங்க முடியாது, ரெண்டு கோரங்கள். கடைசியில் ரெண்டு இருக்கிறது ஜலம் பிருத்திவி அப்படின்னு, இது ரெண்டும் சாந்தங்கள். ஜலமும் சாந்தமாக இருக்கிறது, பிருத்திவியும் சாந்தமாக இருக்கிறது, குளிர்த்தியாக இருக்கிறது அப்படின்னு காட்டுறான். இந்த மாதிரி இருக்கிற இந்த விசேஷங்கள் நானாவீரியாக பிருதக்பூதாஸ்ததஸ்தே சம்பத்திம் வினா நாசக்னுவன் பிரஜா சிரஷ்டும் அசமாகம்ய கிருஷ்ணசா அப்படின்னு அந்தந்த பூதங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு வீரியம் இருக்கிறது, ஒரு சக்தி இருக்கிறது, அதுக்கு உண்டான ஒரு காரிய விசேஷங்கள் எல்லாம் இருக்கிறது அப்படின்னு காட்டுறா. சமேத்தியா அதாவது அது தனித்தனியே பிரஜைகளை உண்டாக்க முடியாது, அதாவது இந்த விஷயங்களெல்லாம் உண்டாக்க முடியாது. இதே போல் ரவை இருக்குது, உப்பு இருக்குது, ஜலம் இருக்குது, நீ வேண்டிய அதுக்கு திருமாறுற பதார்த்தங்கள்லாம் இருக்குது அப்படின்னா உப்புமா யாராலும் சொல்லுவாளா? இல்லை, அதுக்கு சக்தி இருக்குது, உப்புமாவாக்குற சக்தி இருக்குது, அந்தந்த வீரத்தோடு அது இருக்குது. அந்த பதார்த்தங்களை தனித்தனியாக வச்சிருக்கிறச்சே யாரும் உப்புமாவும் இருக்குது பா கொடுக்குற அப்படின்னு யாரும் சொல்கிறதில்ல. ஆனால் அதெல்லாம் சேர்த்து அதை தளி ஆக்கிட்டா அதுக்கப்புறம் தான் பேர் உருவம் எல்லாம் உண்டாருது, அதுக்குன்னு தனியாக ஒரு விநியோகம் இருக்குது. அப்போ இது உப்புமான்றத தனித்தனியாக ரவை மட்டும் இருந்தால் உப்புமா பண்ண முடியுமா, இல்லை ஜலம் மட்டும் இருந்தால் உப்புமா பண்ண முடியுமா, இல்லை கருவேப்பிலை மட்டும் இருந்தால் பண்ண முடியுமா, உப்பு மட்டும் இருந்தால் பண்ண முடியுமா? தனித்தனியாக பண்ணிவிட முடியாது. ஆனால் எல்லாமே ஒரு பரிமாணத்தில் சேர்த்துட்டா அதுக்குன்னு தனியாக ஒரு ரசம் உண்டாருது, அதுக்கு ஒரு பிரயோஜனம் உண்டாருது இல்லையா? அந்த மாதிரி இந்த பூதங்கள் தனித்தனியாக எல்லாம் சிருஷ்டி பண்ணிவிட முடியாது, இது அஞ்சும் சேரணும், ஒன்னோட ஒன்று அஞ்சும் சேர்ந்து ஒரு பரிமாணத்தில் இருந்தால் அதுக்குன்னு அப்புறம் தான் இந்த சரீரங்களெல்லாம் உண்டாருது அப்படின்றதெல்லாம் காட்டுறா. சமேத்யான்யோ அந்யோன்ய சம்யோகம் பரஸ்பர சமாஸ்ரயாக ஏகசங்காத்த லட்சியாச்ச சம்பிராப்யைக்கியம் அசேஷத்தः புருஷாதிஷ்டிதத்வாச்ச பிரதானானுகிரகேண ச மகதாத்யா விசேஷாந்தா ஹ்யண்டம் உத்பாதயந்தி. இந்த மாதிரி இதுக்கு பஞ்சீகரணம் அப்படின்னு பேர். என்னன்னா இந்த பூதங்கள் எல்லாம் தனித்தனியாக உண்டாக்கிவிட்டாரா பெருமாள். இந்த மூல பிரகிருதி என்ன மகான் அகங்காரத்தின இந்த பூதங்கள் வரைக்கும் உண்டாக்கிவிட்டாரா. இதுக்கு மேல் ஒரு காரியம் பார்க்குறார். என்ன காரியம்னா இந்த பூதங்கள் எல்லாம் தனித்தனியாக இருந்தால், இப்போதான் சொன்னேன் இந்த ரவை உப்பு எல்லாம் தனித்தனியாக இருக்கிற மாதிரி, இதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதெல்லாத்தையும் சேர்க்கணும், ஏதோ ஒரு விதத்தில் சேர்க்கணும், சேர்த்தா தான் மேல் கொண்டு சரீரங்களையும் உற்பத்தி பண்ணலாம். ஆனபடியாலே இதை சேர்ப்போம் அப்படின்னு ஒரு பக்கத்தில் பிருத்திவி, அப்பு, ஜலம், வாயு, அக்னி, வாயு, ஆகாசம்னு 5 பூதங்களையும் தன்னுடைய மேசையில் வச்சுட்டு உட்காந்துருக்கார் பெருமாள். இன்னைக்கு ராத்திரி அப்படியே உட்காரட்டும், இது 5ஐயும் எப்படி சேர்ப்பார், அப்படி எந்த பரிமாணத்தில் எப்படி சேர்ப்பார், அதனாலே இந்த பூதங்கள் எல்லாம் எப்படி உண்டாருது அப்படின்றத நாளைய தினம் பார்க்க பிராப்தம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.